ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நிர்மலா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட்ஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி விவாகரத்தும் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்கள பயங்கரமாக சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதுனால ரொம்ப வருடமாக பொறுத்துக்கிட்டு இருந்த இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ பொண்ணு இவங்க தான் படிக்க வச்சுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணுக்காகவும் இவங்களுக்காகவும் இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவரும் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும், என்னை நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக என்னுடைய பொண்ணை தன்னோட பொண்ணு மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சசிகலா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலைனாலும் ஓகே தாங்க. நல்ல ஒரு நிரந்தரமான ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோரில் மாதம் ஒரு 10-15 மேலே இன்கம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனும் அவங்களுடைய அப்பாவோடையே போயிட்டு தாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தாங்க வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க, மாடி வீடு. மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி தான் அன்பாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டிற்கு அனுப்பி வைத்து இவங்களுடைய ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை பெற நம்மளோட